யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரியே முஸ்லிம்ஸ்ல யார் வேணாலும் பள்ளிவாசல்ல தொழுக வைக்க முடியுமான்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ டே அண்ட் நைட் உட்காந்து அரபிக் லாங்குவேஜ்ல இருக்கிற குரானை பார்க்காம வாசிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு சான்ஸ் கேட்கலான்னு போயிட்டேன். ஊர்ல கிராமத்துல இருக்கிற பள்ளிவாசல்னா கூட ஏதோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இப்போ வாய்ப்பு கேட்டு போறது ஒரு இன்டர்நேஷனல் மாஸ். கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு மனசு சொல்லிச்சு. நம்ம நேரத்துக்கு ஒரு தமிழ் ஸ்காலரும் அங்க இமாமா இருந்தாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா பாகிஸ்தானி ஸ்காலர் தான் இங்க சீஃப் இமாம். அவங்க அப்ரூவ் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கையோட அவங்கள போய் மீட் பண்ணிட்டு குரான் ஒப்பிச்சு காட்டினா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கல. அவசரமா வேற ஒரு ஆள்கிட்ட குர்தா பைஜாமாவை கடன் வாங்கி மாட்டிட்டு தொழுகையும் வச்சாச்சு. படிக்கிறாங்க, பைபிள படிக்கிறாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, எல்லா மதத்துடைய வேதங்களையும் படிக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இது இஸ்லாத்துல சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. குரான்ல கதை இல்ல, கட்டுக்கதை இல்ல, பொய் இல்ல, பிராடு இல்ல, மூட நம்பிக்கை இல்ல, பித்தலாட்டம் இல்ல, ஏமாத்தக்கூடியது இல்ல, முரண்பாடு இல்ல, எல்லாமே தெளிவா நல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க. அவங்க வால் முனையில கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாம் இஸ்லாத்துல ஏத்துக்கன்னு சொன்னாங்க. பயங்காட்டி இஸ்லாத்தை வளர்த்தாங்க. ஆட்சி அதிகாரத்தை வச்சு மிரட்டிலாம் வரல. இப்ப வருவதற்கு என்ன காரணமோ இதே மாதிரியான காரணம் தான் அப்போ வந்தது. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு முஸ்லிம் மன்னர்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்தே இருக்க மாட்டாங்க. அவங்க யாரும் ஒழுங்கான முஸ்லீமா இல்ல. முஸ்லீம் மன்னர்கள் முஸ்லீம் எடுத்து போன பொம்பளைக்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு கட்டின தாஜ்மஹாலும் இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களா? இந்த மாதிரியான காரியங்களை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வர்றாங்க, குரானை படிக்கிறாங்க, பைபிள படிக்கிறாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, எல்லா மதத்துடைய வேதங்களையும் படிக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இது இஸ்லாத்துல சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. குரான்ல கதை இல்ல, கட்டுக்கதை இல்ல, பொய் இல்ல, பிராடு இல்ல, மூட நம்பிக்கை இல்ல, பித்தலாட்டம் இல்ல, ஏமாத்தக்கூடியது இல்ல, முரண்பாடு இல்ல, எல்லாமே தெளிவா நல்ல தேவையான அறிவுரை இருக்குது என்று வரக்கூடிய